அன்னே இவையும் சிலவோ பல அமரர் உன்னற்கரியான் ஒருவன் இருஞ்சீரான் சின்னங்கள் கேட்ப சிவனென்றே வாய் திறப்பாய் தென்னா என்னா முன்னம் தீசேர் மெழுகொப்பாய் என்னானே என்னரையன் இன்னமுதென்றெல்லோமும் சொன்னோம் கீழ் வெவ்வேறாய் இன்னம் துயிலுதியோ வன்னெஞ்ச பேதையர் போல் வாளா கிடத்தியால் என்னே துயிலின் பரிசேலோ ரெம்பாவாய். தோழிகள் கூறுகின்றார்களாம், அம்மா, இவையும் உன் குணங்களில் ஒன்றோ? எத்தனையோ தேவர்கள் நினைத்தலுக்கும் அரியவனான செம்பொருளாம் சிவபெருமானின் சின்னங்கள் கேட்ட மாத்திரத்திலேயே சிவசிவா என்று சொல்லுவாயே, தென்னாடுடைய பெருமானே என்று சொல்லி முடிப்பதற்குள்ளேயே தீயிலிட்ட மெழுகு போல உருகிவிடுவாயே. எம்பெருமானை என் அரசே, இனிய அமிர்தம் போன்றவனே என்று நாங்கள் எல்லோரும் பல்வேறு விதமாக சொல்லுகின்றோம். இன்னும் நீ தூங்குகின்றாயோ? கடுமையான நெஞ்சம் கொண்டவரைப் போல சிறு அசைவும் இன்றி கிடக்கின்றாயே. உன்னுடைய தூக்கத்தின் தன்மைதான் என்னே? திருவண்ணாமலையிலே மாணிக்க வாசக பெருமான் அருளிய அற்புதமான திருவெம்பாவை பாடல். இந்த பாடலிலே தோழியரை அவள் கடிந்து கொள்கிறாள் மிகவும் லேசாக. என்னன்னா, உன்னுடைய தூக்கத்தின் தன்மைதான் என்ன? நாங்கள் எவ்வளவோ சொல்கின்றோமே. சிவபெருமானுடைய அருமை பெருமைகளை சொல்லி சீக்கிரம் நீ துயிலெழுவாய் என்று சொல்லியும் அதை நீ கேட்ட மாத்திரத்தில் இன்னமும் தூங்குகின்றாயே. உன்னுடைய தன்மைதான் என்ன அப்படின்னு கொஞ்சம் கடிந்து கொள்கிறாளாம் தோழி. ஓம் நமச்சிவாய.